अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे श्रीगुरुभ्यो नमः। प्रत्यक्षस्य आगम बाध्यत्वம் பிரத்யட்சமானது சாஸ்திரத்தினால் பாதிக்கப்படுகிறது என்கிறத நான் நிரூபணம் பண்ணணும். இப்ப நமக்கு சில விஷயத்துல பிரத்யட்சமும் இருக்கு, அதே அம்சத்தை அதே விஷயத்த வேதமும் நமக்கு சொல்றது. அந்த ரெண்டும் ஒரே விதமா இருந்தா ஒரு மாதிரியா இருந்தது ஏனால் அதுல நமக்கு ஒரு விதமான தொந்தரவும் இல்லை. ஆனா பிரத்யட்சம் ஒரு மாதிரி காட்டுறது, வேதம் அதற்கு மாறாக காட்டுறது அப்படின்னு வரும் பொழுது நாம் எதை எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இப்படி ஒரு சந்தேகம் வறுமையானால் இதற்கு பதில் நாம் முன்னாலேயே சொல்லியிருக்கோம். பிராபல்யம் ஆகமத்தீவ வியாத்தியா தேஷு திரிஷு ஸ்மிருதம் அப்படின்னு ஆகமத்துக்குத்தான் பிராபல்யம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பூர்வபட்சி என்ன கருதுறான், பிரத்யக்ஷங்கிறது எல்லாத்தை விட ஜேஷ்டமான ஒரு பிரமாணம். அந்த பிரத்யட்சமானது ஒரு அம்சத்தை நமக்கு சொல்லுமையானால் அதுக்கு மாறுதலாக வேதம் சொல்றது அப்படின்னு சொன்னா பிரத்யட்சத்தினால சொல்லப்பட்டதான ஒரு விஷயமானது பிரத்யட்சத்தை தவிர மற்ற பிரமாணங்கள்னால பாதிக்கப்படாது. அது அவனுடைய ஒரு அபிப்பிராயம். இப்படி இருக்கும் பொழுது அது என்னங்கிறது நம்ம விவேச்சனம் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அடுத்த பிரகரணம் ஆரம்பிக்கும். பிரகிருதத்துல நமக்கு என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டா, உலகத்தை பத்தி சொல்லும் பொழுது உலகமெல்லாம் பிரத்யட்சம் நமக்கு இருக்கிறதாக காட்டும். நாம் எதை பார்க்கும் பொழுதும் இருக்கு இருக்கு எனக்குடையதான எண்ணத்துல தான் அறிகிறோம். பிரங்கடா பிரன்படா எதை பார்த்தாலும் இருக்கு இருக்குன்னு தோன்றது. நமக்கு இருக்கு என்று தோணினால் உலகம் இருக்குன்னு சொல்ல முடியலே. ஏன்? ஸ்ருதியானது என்ன சொல்றது நமக்கு? நேஹனாஸ்தி கிஞ்சனா நாஸ்திரகாசனதி ஜாஸ்தி அப்படிங்கிற ஸ்ருதிகள்லாம் ஈக இந்த பிரம்மத்தினிடத்தில் நானா கிஞ்சன பிரதீதமான துவைத்தங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது சொல்லு. அப்ப இந்த துவைத்தமெல்லாம் நமக்கு வெறுமன தோற்றமே தவிர சாஸ்வதமாக இல்லை எனக்கூடியதான அம்சம் ஸ்ருதி சொல்றது. இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்தா ஸ்ருதி சொல்லும்படிதான் நம்ம எடுத்துட்டாகணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அத்வைதி அவர் என்ன சொல்ற, அப்படி இல்லை, இப்படி எல்லா இடத்துலையும் பிரத்யட்சம்தான் பாதிக்கப்படும், ஸ்ருதி தான் உயர்ந்தது என்று சொல்றதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. ஏனென்றால் சில சந்தர்ப்பத்துல தாங்களே பிரத்யட்சத்துக்கு விரோதமா, பிரத்யட்சம் இதுக்கு ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு என்பதற்காகவே தாங்களே ஸ்ருதி வாக்கியத்துக்கு வேற விதமான அர்த்தத்தை பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. அப்படின்னு அவன் என்ன சொல்றான், பிரத்யட்சம் வசதிங்கிறது இருக்கட்டும், பிரத்யட்சம் வசதிங்கிறத நான் ஒத்துக்கிறது இல்லை, நீங்க கூட ஒத்துருக்கீள் அப்படின்னு அவன் சொல்றான். அது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். அதான் இந்த பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பார்த்ததான அம்சங்களை ஒரு விதம் வேகமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசான விஷயத்தை பார்க்கணும். கிஞ்ச பரீட்சித பிரமாணபாவ சப்தபாத்தியமபி பிரத்யட்சம். பரீட்சித பிரமாணபாவ சப்தபாத்தியம். எந்த ஒரு சப்த பிரமாணம் இருக்கோ அது பரீட்சிதமாக இருக்கு என்று பார்த்தேனால், அதனுடைய பிராமாண்யம் பரீட்சிதமாக இருக்குமேயானால் அப்படிப்பட்டதான சப்தத்தினாலையும் பிரமாண பிரத்யட்சமானது பாதிக்கப்படுகிறது. அது எப்படி? நானும் இதுக்கு மேல கூறப்பட்ட இது வரைக்கும் சித்தாந்தி சொன்னார், தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்.
இப்பொழுது பூர்வபட்சி சொல்றாரு, பிரத்யக்ஷம் இது சப்தவாக்கியம் பிரத்யக்ஷம் சப்தத்தினால் பாதிக்கப்படுமே என்றால் அதானே நீங்க சொல்றேன். இப்படி நீங்க சொல்விடையானால் என்ன ததா ஜெய்மினா தஸ்மாத் தூம ஏவாக்னேயர்த்திவாதஸ்தே நார்த்தி இத்தியாதி அர்த்தவாதஸ்ய. இப்ப ஒரு அர்த்தவாதம் இருக்க வேண்டுங்கள். தஸ்மாத் தூம ஏவ அக்னேஹே திவாதஸ்தே. தஸ்மாத் அக்காரணத்தினால் அக்னேஹே தூம ஏவ அக்னியினுடைய தூமந்தான் திவாதஸ்தே பகலில் காணப்படுகிறது. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அதே மாதிரியே தஸ்மாத் அர்ச்சிரேவ நஷ்டம் தருசே அப்படின்னு ராத்திரியில அந்த நெருப்பினுடைய ஜுவாலை தான் தெரிகிறது, புகை தெரியல. பகல்ல நெருப்பினுடைய புகை தான் தெரிகிறது, ஜுவாலை தெரியல அப்படின்னு. ஆனா இது பிரத்யக்ஷ விருத்தம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு புகையும் தெரியுது, ஜுவாலையும் தெரியுது. பகல்ல புகையும் ஜுவாலையும் ரெண்டும் தெரியும். ராத்திரியிலையும் புகை அவ்வளவு தெரியலன்னு சொல்லலாமே தவிர வசுதா புகையும் தெரியுது, புகையும் தெரியுது, ஜுவாலையும் தெரியுது. இந்த வாக்கியமானது நமக்கு பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு தெரியல. ஆனா ஸ்ருதியும் என்னமோ சொல்றது நகதுசே காணப்படவில்லை அப்படிங்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுல காணப்படலே எனக்குடையது வேதம் சொல்றது, ஆனா காணப்படுகிறதே நமக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அந்த ஸ்ருதிக்கு அர்த்தவாதம்னு நம்ம தெரியும். அந்த ஸ்ருதிக்கு வேற அர்த்தம் சுவாமி, அதே அந்த ஸ்ருதியினுடைய ஒரு நிலையை குறைச்சு பிரத்யட்சத்தை ஒத்துட்டு இருக்கும். நீங்க பிரத்யட்சமானது பாதிக்கப்படும் என்று சொல்வேடையானால் இந்த ஸ்ருதியே வேற விதமா அர்த்தம் பண்ணது தப்பா போயிடும். அப்புறம் அதிதிர் அந்தரிட்சம் அதிதிர் மாதாச பிதாசமுத்ரா அப்படின்னு ஒரு மந்திரம். ஐதான் ஜிலோகம், அதிதிதான் அந்தரிக்ஷ லோகம், அதிதான் தேவலோகம், அதிதிதான் அப்பா, அதிதிதான் அம்மா அப்படின்னு. ஒரே அதிதி என்னமா இருப்பா, லோகாதிகளா இருப்பாளா, அம்மாவா இருப்பாளா, அப்பாவா இருப்பாளா? விஸ்வே தேவாதிதி பஞ்சஜனாஜா தமதி ஜனித்துவம் அப்படி எல்லாம் போறது. விஸ்வ தேவாள் அதிதி, எது பிறக்க போறதோ எல்லாம் அதிதி மாதா அப்படிங்கிற ஒரு வியக்தி அநேக உருவங்களை எடுத்துக்கொள்றது என்கிறது ஸ்ருதியில காணப்படுகிறது. ஆனா அது பிரத்யக்ஷ விரோதம். ஆகையால் இதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இத்தியாதி மந்திரஸ்ய இந்த மந்திரங்களுக்கு திருஷ்ட விரோதேன அப்ராமான்யே பிராப்தே, லோகத்துல பார்க்கக்கூடியதான பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருப்பதனால் இது அப்ராமான்யம் என்று வர, குணவாதஸ்து அப்படின்னு குணாத பிரதிவேதஸ்யாத் என்கிற சூத்திரங்கள்னால இத்தியாதினா கவுனார்த்ததா, இதுக்கு கவுனார்த்ததா நீங்க சொல்லி இருக்கேன். ஒருவேளை பிரத்யக்ஷம் தான் பிரபலம், இது ஸ்ருதி தான் பிரபலம், பிரத்யக்ஷம் எது சொன்னாலும் அதை நீக்கி விட்டு ஸ்ருதி தான் சொல்லும்னு சொன்னா இந்த ஸ்ருதிக்கு இப்படி அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களோ சொல்லியிருக்கு. அதனால என்ன தெரிகிறது, ஸ்ருதியோட பிரத்யக்ஷம் சில சந்தர்ப்பத்துல பிரபலம் என்கிறது தாங்களே ஒத்துண்டதாக தெரியுது. ஏன்னா ஸ்ருதி இப்படி இருக்கும் பொழுது பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்குன்னு ஸ்ருதியை வேற விதமா அர்த்தம் பண்ணியிருக்கீங்களோ இல்லையா, நீங்க பகவான் ஜெய்மினி அர்த்தம் பண்ணியிருக்காரோ இல்லையா? அப்ப என்ன தெரியுது, இதனால இப்படி வேற அர்த்தம் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது ஸ்ருதியானது பிரபலம் என்று எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை, சில சந்தர்ப்பத்துல பிரத்யட்சமும் பிரபலமா இருக்கலாம்னு தெரியும். அதே போல இங்க அவருடைய அபிப்பிராயம் என்ன, சங்கடகா சம்படகா எனக்கூடியதான பிரத்யட்சத்தெல்லாம் ஸ்ருதியை நேகானாத்திரிங்கிறாங்கிற ஸ்ருதியை வேற அர்த்தம் பண்ணல. அதனால பிரபஞ்சம் மித்யான்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை இருக்க. அதே மாதிரி இது ஒண்ணு சொன்ன தத்தித்தி ஜாதி சாரூபிய பிரசம்சா பூமலிங்க சமவாயா இது தத்தித்தி பேட்டிகாயா. இந்த தத்தித்தி பேட்டிகை எனக்கூடியதான அம்சத்துல யஜமான பிரஸ்தரா இத்தியாதே கவுனார்த்ததானோச்சேதா. யஜமான பிரஸ்தரா, பிரஸ்தரான தர்ப்பமுஷ்டி, சில தர்ப்பங்கள்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நுனியில ஒரு முடி போட்டு அப்படி வச்சிருப்பா. அப்படி அது என்ன, இது எஜமானம்னு சொல்றது. எஜமானஹா பிரஸ்தரா அப்படிங்கிறது அந்த ஜடமான கர்ப்பங்களுடைய கட்டு, அது எஜமானாக முடியுமோ? முடியாது. நமக்கு கர்ப்பமுஷ்டி எஜமானன் இல்லை என்கிறது பிரத்யட்சமாக நமக்கு தெரியுது. ஆனா ஸ்ருதியானது இந்த கர்ப்பமுஷ்டி தான் எஜமானன்னு சொல்றது. இப்படி இருக்கும் பொழுது எதை தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேதத்தை கர்ப்பமுஷ்டி எஜமானம் போல அப்படின்னு கவனாத்துது. எஜமான காரியகாரித்துவம், எஜமான் இருந்தா எப்படியோ அது இவர் இருந்தாலே போறோம்.
அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காக நமக்கு நிஜமாகவே எஜமானன் இந்த தர்மபட்டி எஜமானன் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கு. அதனால இந்த இடத்திலையும் பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருப்பதனால் வேதத்துக்கு வேற அர்த்தம் கொடுத்திருக்கேள். இப்படி எல்லாம் ஒருவேளை ஆகமம்தான் பிரபலம் என்று சொல்லியிருப்பேனேயானால், அப்படி நீங்களும் ஒத்துக்கொண்டிருப்பேனேயானால் இதை தாங்கள் மாற்றிருக்க வேண்டியதில்லை. ஆனா மாற்றிருக்கேள். இதனால் என்ன தெரிகிறது நமக்கு? பிரத்யட்சமானது எல்லா சந்தர்ப்பத்திலையும் பிரபலம் என்று தாங்களும் ஒத்துக்கலாம். இது இப்படி மாற்றிருக்கல. அதனால என்ன தெரிகிறது? இங்கேயும் பிரத்யட்சம் பிரமமா இருக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிற கவனார்த்ததாக நோச்சேதா. சுவாமி இத்தனையும் நீங்க சொல்றீங்க, இவைகள்லாம் பூர்வமீமாம்சா விஷயமா இருக்கு, எங்க வேதாந்தத்தில் நாங்க ஒத்துண்டோமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அத்வைதிகளுக்கு தஸ்மாத் சாஸ்திரம் இதம் ஆரம்பணியம் அப்படின்னு பாட்டிட்டாரு. பூர்வமீமாம்சா சாஸ்திரம் வேற, அத்வைத வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் வேறேன்ட்டோம். சாரீரிக மீமாம்சா சாஸ்திரம் வேற. பிரத்யட்சம்தான் எல்லா பிரமாணங்களை விட சிறந்தது. பிரத்யட்சத்தை மற்ற எந்த பிரமாணமும் வேற விதமாக பாதிக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருக்கான் பொருள். அப்படி அவன் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதனால அவனுக்கு என்ன லாபம் பார்த்தோம்னா, இந்த உலகமானது இருக்கிறதாக தோன்றும். பிரத்யட்சமாக நாம் எந்த பொருளை பார்க்கிறோமோ அந்த பொருள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறோம். குடம் இருக்கு, செவல் இருக்கு, மனுஷால் இருக்கா, நம்ம எதை பார்க்கிறோமோ அது இருக்குங்கிற அறிவு நமக்கு வரும். ஆகையால் அந்த பிரத்யட்சம் சத்தியமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய. வேதம் சில சமயத்துல அது இல்லைன்னு சொல்றது நேகனானா அப்படி எல்லாம் சொல்றது, நாத்திர காசமா பிதா இப்படி எல்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்? வேதத்துக்கு வேற விதமா அர்த்தம் மாத்திக்கலாம், ஆனா பிரத்யட்சத்தை வேற விதமா மாற்ற முடியுமோ? ஆகையால் வேதமானது பிரத்யட்சத்தினால் பார்க்கப்பட்டதான பொருளை தப்பு என்று சொல்லாது அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அப்படி சொல்லாதீங்க, நிறைய இடத்துல நான் வேற விதமா சொல்லியிருக்கோம் அப்படின்னு பிரத்யட்சத்தை பாதிக்கிறது. சந்திர பிராதேசிக பிரத்யட்சங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கு மாறா என்ன சொன்னான்? வேதத்தையே பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கிற இடத்துல அந்த வேதத்துக்கே வேற அர்த்தம் சொல்லியிருக்கோம், எஜமான பிரஸ்தரான்னு இருக்கு இல்லையா? ஆகையால் வேதத்துக்கு தான் மாறான அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு அவன் சொன்ன. இப்படி நடுவு நிற்க. இப்படி இருக்கும்பொழுது வாசஸ்பதி மிஸ்ரர் அவர் என்ன சொல்லிக்க, பிரஸ்தராதி வாக்கியம் அந்நியசேஷமா இருக்கிறதுனால அமுக்கியார்த்தம், அத்வைத வாக்கியம் அனன்யசேஷமாக இருக்கிறதுனால முக்கியார்த்தம் அப்படின்னு. பிரஸ்தராதி வாக்கியம் எஜமான பிரஸ்தரா எனக்கூடியதான வாக்கியம் வேற இன்னொரு வாக்கியத்துக்கு சேஷமாக இருக்கு, ஆகையால் அது அமுக்கியார்த்தம். ஆனா அத்வைத வாக்கியமோ என்றால் அத்வைதத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்காது, அது வேற எதுக்கு அங்கமாக இல்லை. ஆகையால் வேத வாக்கியம் இந்த அத்வைத வாக்கியமாக மிக சிறந்தது, இதுக்கு வேத அர்த்தம் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதை பொறுத்துக்களை சார் அதுக்கு மேல சொல்ற நானும் அந்நியசேஷத்துவ அனன்யசேஷத்வே ந அமுக்கியார்த்தத்துவ முக்கியார்த்தத்வயோகோ பிரயோஜகே. அந்நியசேஷமா இருந்தால் அது அமுக்கியார்த்தம், அனன்யசேஷமா இருந்தால் முக்கியார்த்தம் அப்படின்னு தானே காணப்படுறது. அப்படி இல்லை. அப்படின்னா ஒரு வாக்கியம் அந்நியசேஷம் இல்லை, தான் தன்னுடைய விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன முக்கியமான அர்த்தமோ அதை தான் ஒத்துக்கணும். ஆனா வேற ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது அதுக்கு சபார்டினேட்டா சொல்றதுக்காக இது வந்ததுன்னா, அதுக்கு ஒரு யுக்தி சொல்றதுக்காகவோ வேற ஏதோ சொல்றதுக்காக வருமே, ஏன்னா இது அமுக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் அப்படின்னு அவனுடைய கருத்து. அவன் சொல்றான் அந்நியசேஷத்துவ அனன்யசேஷத்வே ந அமுக்கியார்த்த முக்கியார்த்தத்வே பிரயோஜகே. அனன்யசேஷமா இருந்தால் இங்கேயும் முக்கியார்த்தமா இருக்கணும், அந்நியசேஷமா இருந்தால் அமுக்கியார்த்தமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நியமம் இல்லை. ஏன்னர் அப்ப எது நியமம்? எப்படி இருந்தா அது முக்கியார்த்தமாகும் அப்படின்னா இந்து மானாந்தர விரோத அவிரோதம். வேற இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமா இருந்தால்
அது அமுக்கியார்த்தமாயிடும். வேதமா இருக்கட்டும், பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதமா இருந்தால் அதை வேற அர்த்தம் பண்ணணும். கிராவானா புலவந்தேன்னு இருக்கு. கல்லு மதத்தும் கல்லு மதக்கிறதோ பிரத்யட்சமா பார்த்த மதக்கிறதோ இல்ல. அப்ப என்ன பண்ணும், கல்லு மதக்கிறதுங்கிறது தப்பு சார், அது வேற விதமா மதக்கிறா போல ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லுங்க. அப்படி லோகத்துல பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்குமையானால் வேதத்துக்கே வேற அர்த்தம் பண்ணணும், அது அமுக்கியார்த்தம் ஆயிடும். பிரத்யட்சத்துக்கு விரோதம் இல்லைன்னா முக்கியார்த்தமாகும். ஆகையால் மானாந்தர விரோதமா இருந்தால் அது அமுக்கியார்த்தம், அதை வேற விதமாக அர்த்தம் பண்ணணும். மானாந்தரத்துக்கு விரோதம் இல்லைன்னா, பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் இல்லைன்னா அது முக்கியார்த்தம் அப்படின்னு வச்சுப்போம். நாம் கிந்து மானாந்தர விரோத அவிரோதம். அவன் சுவாமி இப்படி சொல்றீரே, நீங்க சொல்றது எங்கேயாவது திருஷ்டாந்தம் இருக்க? என்ன லோகத்துல சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் சொன்னா இத மாதிரி இருக்கு பாருங்க, அப்ப இங்க அப்படி இருக்கு, அதே போல இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். என்ன இஷ்டமா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது இல்லையா? லோகத்துல நம்ம எப்படி கண்டிருக்கோமோ அப்படித்தானே பேசணும். நீங்க சொல்றதுக்கு எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா, ஒரு ப்ரீசிடென்ட் இருக்கா? முன்னால் இது போல் நம்ம எங்கேயாவது ஒத்துட்டு இருக்கோமா? அது என்ன எது சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டா வந்துருன்னா, அந்நியசேஷேபி மானாந்தர அவிரோதே இயம் கௌஹு கிரையா பகுட்சீதா இத்தியாதவு லோகே. பாருங்க, அந்நியசேஷமா இருந்த போதிலும், இன்னொரு விதிக்கு சேஷமா இருந்த போதிலும் மானாந்தர விரோதம் இல்லைன்னா, மானாந்தரம்னா பிரமாணாந்தர விரோதம் இல்லைன்னா, வேறொரு பிரமாணத்துக்கு விரோதம் இல்லைன்னா, இயம் கௌஹு கிரையா பகுட்சீதா இத்தியாதவு லோகே சோரோதீதித்யாதவு ச வேதே பரஸ்பராதிவாக்கியவது அமுக்கிய விருத்தே அனாசிரயணாத். அமுக்கிய விருத்தியை ஒத்துக்கொள்ளலை. எப்ப அந்நியசேஷமா இருந்தாலும், நீங்க அந்நியசேஷமா இருந்தால் அது அமுக்கிய விருத்தின்னு சொல்லிவிட்டு, அந்நியசேஷமா இருந்தாலும் இங்க மானாந்தர விரோதம் இல்லைன்னா அது முக்கியார்த்தமே எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இயங்கௌ கிரையா அப்படின்னு இந்த பத்து மாடு விலைக்கு வாங்கலாம் ஏண்டான்னு பகுட்சீரா, நிறைய பாலை கொடுத்தது. பசுமாடை எதுக்கு வாங்குறேன்? அது நிறைய பால் கொடுக்குங்கிறவாங்க. ஸோ இந்த பசுமாடாவது விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு, நீங்க வாங்கலாம், இதுக்கு நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு. இது நிறைய பால் கொடுக்குங்கிற பகுட்சீராங்கிற ஒரு இருக்கு பார்த்தா, இது அதாவது இது கிரையாங்கிறது எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்? பகுட்சீரா, அது வாங்கலாம், ஏன் நிறைய பாலை கொடுக்கறது? இந்த இடத்துல அந்நியசேஷம், அது நிறைய பால் கொடுக்கறதுனால இது வாங்கலாம் அப்படின்னு அந்நியசேஷமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்நியசேஷமா இருந்தாலும், அந்நியசேஷமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க இத அமுக்கியார்த்தம் சொல்லிருக்கிறோம், ஆனா முக்கியார்த்தம் தான் ஒத்துருக்கோம். ஏன் சுவாமி? பிரத்யட்ச விரோதம் இல்லையே, நிறைய பசு பால் கொடுக்கறது ஆகையால் வாங்க. இது நிறைய பால் கொடுக்கறதுங்கிறது பிரத்யட்சத்துக்கு விரோதமா இல்லாதனால அது முக்கியார்த்தம்னு ஒத்துருக்கோம். இது லோகத்திலேயே இருக்கு. அதே போல சோரோதீதித்யாதவச்ச வேதே, வேதங்கள்ல சோரோதி இதுன்னு வாக்கியம், சோரோதி ஜெதரோதி தோபடி போறது. இந்த வெள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அது யாகத்துல தட்சிணையா கொடுக்கப்படாது அப்படி. ஏன்? தங்கத்தை கொடுன்னு வெள்ளியை கொடுக்க வேண்டாம். அதுல அந்த வெள்ளியானது அந்த ருதுடைய கடல ஜலம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அஸ்ருல இருந்து கஞ்சலத்துல இருந்து வந்தது. அதனால அது மனிதமான பதார்த்தம், அதை தானத்துக்கு சிறந்ததில்லை அப்படின்னு சொல்ல. இப்படி இந்த இடத்துல இது இந்த சோரோதீதுங்கிற வாக்கியம் அந்நியசேஷமாக இருக்கு. ஏன்னா இது அர்த்தவாதமோ இல்லையா? அர்த்தவாதமா இருந்தா அது விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கு. அந்நியசேஷமா இருந்தா நீங்க என்னத்த சொல்லியிருக்கணும்? அமுக்கியார்த்தம் அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனால் அமுக்கியார்த்தமா இல்ல முக்கியார்த்தமாகத்தான். ஆயா அந்நியசேஷமா இருந்தால் அமுக்கியார்த்தம் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. தெரியப்பட்டு அதே போலயே சோமே நைதேதா இத்தியாதோ, அனன்யசேஷமாக இருந்த போதிலும், அனன்யசேஷம் அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டண்டா தன்னுடைய அபிஷேகத்தை தான் சொல்றதுக்காக வந்திருந்த போதிலும், விதிவாக்கியம் போல இருந்த போதிலும், அது என்ன? அனன்யசேஷத்வேபி சோமே நைதேதோ இத்தியாதோ எதேதா இத்தியாதோ வைதி கரண்யேன அன்வயே விருத்த திரிகத்வயாபத்யா சாமானாதிகரண்யேன அன்வயே பிரத்யக்ஷா விரோதாய சோமர்தா யாகேனா இது வஸ்வலட்சணாயாத் பற்றி பார்க்கணும். இப்ப சோமேனேதான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சொர்க்கம் வேணும்னா அவன் என்ன பண்ணணும்? சோமயாகத்தினால யாகம் பண்ணு. சோமம்னு சொன்னா ஒரு கொடிக்கு பேரு.
இப்ப சோபலத்தை கிடைக்கிறது இல்லையா, அதுக்கு பதிலாக சீந்து கொடியை உபயோகப்படுத்துறாரு இருக்கு. அந்த சோமம்ங்கிறது ஒரு கொடி. அந்த சோம யாகத்தினால யாகம் பண்ணுதோ அப்படின்னு. இப்ப சோமேன யஜேதான்னு சொல்ற வாக்கியத்துக்கு நம்ம எப்படி அர்த்தம் பண்ணணுங்கிறதுல சந்தேகம். எஜேதான்னு சொன்னா யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். எஜேதாங்கிற பதத்துக்கு அர்த்தம் யாகேனா இஷ்டம் பாவையே. இவ்வளவு அர்த்தம் எப்படி தான் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. எஜேதாங்கிற இடத்துல யஜாங்கிற ஒரு பதம் இருக்கு, தாங்கிற ஒரு எழுத்து இருக்கு. இந்த தாங்கிற எழுத்தானது அதுல 2 அம்சம் இருக்கு. அது சாதி பாவன ஒரு அம்சத்தை சொல்றது, லிங்க்துவாம்சம்னு சொல்லலாம். லிங்குங்கிறது சொல்றது இல்ல, அது சாதாரணமாக ஆச்சாத அம்சம் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி அதுல இஷ்ட பாவனை, இஷ்டத்தை அடையிடும். இஷ்டத்தை அடையிடும்ங்கிறது தாங்கிற பிரச்சனை சொல்றது. எதனால அடையிறது அப்படின்னு சொன்னா யாகத்தினால. சமான பதஸ்ருதி ஒரு பதத்திலேயே இருக்கு. எஜாங்கிறதும் தாங்கிறதும் ஒரே பதத்துல இருக்கு. எஜேதாங்கிற பதத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம்? யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். எஜேதான யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். சோமேன எஜேதான்னு வேற இருக்கு. இப்ப சோமேன எஜேதாங்கிறது நம்ம எப்படி அர்த்தம் பண்றது? சோமேன யாகேன இஷ்டம் பாவையே இப்படின்னு அர்த்தம் சொல்ற. இப்படி அர்த்தம் சொன்னா என்ன ஆயிடும்? இதுக்கு சாமானாதிகரண்யேன அன்வயம்னு சொல்றது. இது ஒரு டெக்னிக்கல் தான். ஏன் இப்படி சாமானாதிகரண்யேன அன்வயம் சொல்றது? சோமேனான திருதியா விபக்தி இருக்கு, யாகேனான்னு திருதியா விபக்தி இருக்கு. சோமேன யாகேன 2 திருதியா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. சப்த ரீதியா சாமானாதிகரண்யம். திருதியா விபக்தி ஏகவச்சனத்துல சோமபதமும் யாகபதமும் இருக்கான். அதனால சோமேன யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு சொல்றோம். இதுக்கு சாமானாதிகரண்யேன அன்வயம்னு சொல்லுவாங்க. இந்த சாமானாதிகரண்யேன ஒரு மாதிரியே அன்வயம் பண்ணினோமே ஆனால் என்ன சார் அதுல தப்பு இருக்கட்டுமே? சோமேன யாகேன இஷ்டம் பாவையேன்னா இப்ப சோமேன யாகேனா 2ம் ஒரே திருதியில் கிளல, அப்ப சோமமே யாகம்னு ஆயிடும். அப்ப இத பிரத்யட்சத்துக்கு விரோதம். சோம யாகம் ஆகுமா? யாகம்ங்கிறது செயல் சார், சோமங்கிறது ஒரு பொருள் சார். பொருள் செயல் எப்படி ஆகும்? சோமேன யாகேன இஷ்டம் பாவையேன்னு சாமானாதிகரண்யேன அன்வயம் பண்ண வரல, முடியல. சோமேன தான் வேதத்துல படிச்சிருக்கு. ஏதோ ஒரு அர்த்தம் நீங்க சொல்லி ஆகணும். என்ன அர்த்தத்தை சொல்றது என்று நாம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னால் இது எப்படி அன்வயம் பண்ணலாம்? எஜேதானாலே யாகேன இஷ்டம் பாவையேன்னு சொல்லியாச்சு. நம்ம இந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் எங்கெங்க அச்சுப்பத்தம் இந்த இடத்துல எஜேதா தர்யா ஜூயா எல்லாம் அதே போல தேன இஷ்டம் பாவையேன்னு அர்த்தம் சொல்லிவிட்டோம். இப்ப சோமேனாங்கிறத சோமபதம் இருக்கு. சோமேன எஜேதான சோமேன யாகேன இஷ்டம் பாவையேன்னு சொன்னா சோம லதையே யாகமாக ஆகிவிடுகிறது. இது பிரத்யக்ஷ விரோதம். யாகம் எனக்கூடியது செயல், சோமம் எனக்கூடியது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு திரவியம். ஆகையால் அந்த 2ம் ஒன்னாகாது. இன்னொரு மகாத்மன் சொன்னார், சோமேன யாகேன இஷ்டம் பாவையே சொல்ல வேண்டாம் சார் இந்த வாக்கியத்துக்கு. சோமேன யாகம் பாவையே யாகேன இஷ்டம் பாவையே 2 சொல்வது என்னதான் இருக்கு. எஜேதான யாகேன இஷ்டம் பாவையே, யாகத்தினால் உனக்கு உன்னுடைய இஷ்டத்தை அடையும். யாகம் எப்படி சார் பண்றத? யாகத்தை அடையிறது. யாகம் வந்தா தானே அப்புறம் யாகத்தை பண்ணல. சோமேன யாகம் பாவையே அப்படி. சோமத்தினால் யாகத்தை அடையவும், யாகத்தினால் இஷ்டத்தை அடையவும். இதுக்கு என்ன வையதிகரண்யேன அன்வயம்னு பேர். ஏன்னா முதல்ல என்ன பண்ணிருக்க? யாகேனான்னு யாக சப்தத்துக்கு மேல திருதி இதுல இருக்கு. பின்னால சோமேன யாகம் பாவையேத்துங்கிற இங்க யாக சப்தத்துக்கு மேல த்விதீய இருக்கு. சோமேன எதுதாங்கிற இடத்துல முதல்ல யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு யாக சப்தத்துக்கு மேல திருதியா விபக்தி இருக்கு. யாகத்தை காரணமாக யாகம் எனக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால், ஒரு கரணத்தினால் இஷ்டத்தை அடையும் அப்படின்னு யாகம்ங்கிறது திருதியா விபக்தியோட கரணத்துவேன அன்வயம். ஆனா இப்ப சோமேன யாகம் பாவியேங்கிறதுல யாகமானது கர்மாவாயும், யாகத்தை அடையவும். இப்ப இந்த யாகம்ங்கிற ஒரு யாக பதத்துக்கு மேல தித்தியா பக்தி திருதியா பக்தி 2ம் இருக்கிறதுனால அது வையதிகரண்யம். இப்படி சொல்லிட்டு போங்கள அப்படின்னு இது முதல்ல வாக்கியம் எழுதணும். சோமேன இதேதான் ஒரு வாக்கியம். சோமேன யாகம் பாவையேன்னு அர்த்தம் பண்றேன். யாகேன இஷ்டம் பாவையேன்னு வேதத்துல ஒரு வாக்கியம் படிச்சா நீங்க 2 அர்த்தம் சொல்லலாமா? ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லலாம், ஒரு வாக்கியத்துக்கு 2 அர்த்தம் சொன்னால் வாக்கிய பேதம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த
பூர்வபட்சங்களோ அந்த கண்டனங்களோ இருக்கட்டும். ஆனா இங்க சொல்லக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இப்படி நீங்க அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் அர்த்தம் பண்ணினா என்ன சார்? இப்ப சோமேன யாகம் பாவையேதுன்னு சொல்றாங்க. இதுல யாகம் என்ன ஆச்சு? யாகத்தை அடையணும், அது பிரதானமோ இல்லையா? யாகத்தை அடையணும்னா அதை அடையறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க. ஸோ அப்ப யாகமானது பிரதானமாச்சு. ஏன்னா அதை அடையறதுக்காகத்தானே உங்க முயற்சி நிக்கிறதுங்க. ஸோ அதான நமக்கு வேண்டப்பட்டதான ஒரு பொருள். அதனால அந்த யாகம்ங்கிறது வேண்டப்பட்டதான பொருளா இருந்தா அதை கொண்டு அதை அடைவதற்காக வேற முயற்சி பண்றேன். ஸோ யாகம்ங்கிறது பிரதானமாச்சு. அதோட மட்டுமில்ல அது அனுவாத்தியமாச்சு. எதுக்காக முயற்சி பண்ற? சோமரசை கொண்டு வரேன் சார், நான் யாகம் பண்ணேன் சார். ஸோ யாகத்தை உத்தேசம் பண்ணி யாகத்துக்காக சோமத்தை செய்திருக்கிறேன். ஸோ இந்த யாகத்துல பிராதானியம் வந்தாச்சு, யாகத்துல அனுவாத்தியம் வேற வந்தாச்சு. யாகமுத்திஷ்ய சோமத்தை கொண்டு வரதுக்காக பிரயத்தனங்கள். ஸோ உத்தேசத்துவம் வந்து இப்ப சோமேன யாகம் பாவையே என்று நாம் அர்த்தம் சொன்னோமே. ஆனால் இந்த யாகமானது எப்படிப்பட்டதாக ஆச்சு? பிரதானமாக ஆச்சு, அனுவாத்தியமாக ஆச்சு, அதோட உத்தேசியமாச்சு. சோ யாகோத்தேசேன சோமஹா விதீயதே. யாகத்தை அனுவாதம் பண்ணி அதற்காக சோமம் சொல்லப்படுகிறது. அதோட யாகம் பிரதானமாக ஆச்சு. இப்ப இந்த யாகம்ங்கிற சோமேன யாகம் பாவையேது என்று நீங்க அர்த்தம் சொன்னீங்களேயானால் இந்த யாகத்துல 3 அம்சங்கள் வந்திருக்கு. என்ன அம்சங்கள்? பிரதானத்துவம், அனுவாத்தியத்துவம், உத்தேசியத்துவம். இது இப்படியே வச்சுப்போம். சோமேன யாகம் பாவையேதுங்கிறதுல யாகம்ங்கிற பதத்துக்கு இப்படி இந்த 3 சொன்னோமே, ஏன்னா இந்த 3 வந்துச்சு. இதே மாதிரி யாகேன இஷ்டம் பாவையேத்து ஒன்று சொல்லணும் நீங்க. இப்ப யாகேன இஷ்டம் பாவையேத்துன்னு சொல்லலையானால் இப்ப என்னாச்சு? யாகத்தினால எதை அடைய போற? சொர்க்கத்தை. இஷ்டம்னா சொர்க்கம்னு வச்சுப்போம். ஏன்னா சொர்க்கத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஜெனரலா. ஸோ யாகத்தினால என்ன அடையணும்? சொர்க்கம். சரி, எது சார் பிரதானம்? ஒரு யாகம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு லாபம் இல்லை சார். எனக்கு சொர்க்கம் வேணும். சொர்க்கத்துக்காக யாகத்தையாக பண்ண தயாரா இருக்கேன். ஸோ இப்ப எது ரொம்ப பிரதானம்? சொர்க்கம் ஆயிடுச்சு. யாகமானது குணம் ஆயிடுச்சு, அப்பிரதானம். இந்த குணம்னு நான் சொன்னேன். ஏன்னா மீமாம்சையில இது அப்பிரதானம்னு அர்த்தம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரத்தம் சொல்லுவா. சாங்கியன போய் குணம்னா தத்துவ குணம், தத்துவ குணம், தமோ குணம்பா. நையாயிக்கன குணம்னு சொன்னா சுத்தம், துக்கம், இச்சாத்வேஷம் அப்படின்னு வரிசையை சொல்ல ஆரம்பிச்சிடுவான். புரியுதா? அதனால இந்த குணம்ங்கிற ஒரு பதத்துக்கு ஒவ்வொருத்தரும் நல்ல குணம், கெட்ட குணமா அதெல்லாம் போட்டோம். மீமாம்சையில குணம்னு சொன்னா அப்பிரதானம்னு அர்த்தம். அது ஞாபகம். மீமாம்சத்தால் எதிர்க்க பேசும் பொழுது அவளோட குணம்னு சொன்னா அப்பிரதானம். ஸோ இந்த யாகமானது இப்ப என்னாச்சு? ஸ்வர்க்கத்துக்காக யாகத்தை பண்ணதுனால் யாகமானது அப்பிரதானம். ஸ்வர்க்கம் பிரதானமாயிடுது, யாகம் அப்பிரதானம். அதே மாதிரியே ஸ்வர்க்கம் வேணும்னா என்ன சார் பண்ணணும்? நீங்க யாகத்தை பண்ணணும். ஸோ யாகமானது விதேயமாயிடுச்சு. இப்ப ஸ்வர்க்கத்திற்காக யாகத்தை பண்ணணும்னு சொன்னதுனால யாகமானது விதேயமாச்சு. அதோட இல்ல, இது உபாதேயம் வேற ஆச்சு. இதை கொண்டாத்தானே நீங்க கொண்டு இதை பண்ணினா தானே சொர்க்கம் வரப்படுது. ஸோ இப்ப யாகேன இஷ்டம் பாவையேன்னு நான் சொன்னேனே. ஆனால் இந்த யாகத்துல என்ன வந்திருக்க? குணத்துவம், விதேயத்துவம், அனுவாத்தியத்துவம் வந்தாச்சு. சோமேன யாகம் பாவையேன்னு சொன்ன இடத்துல யாகத்துக்கு பிரதானத்துவம், அனுவாத்தியத்துவம், உத்தேசத்துவம் வந்திருக்கு. யாகேன இஷ்டம் பாவையேன்னு முன்னால சொன்னதான அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அங்க பிரதானமா இருந்தால் இங்க அப்பிரதானமா எடுத்து, அங்க அனுவாத்தியமா இருந்தால் இங்க விதேயத்துவமாச்சு, அங்க உத்தேசமா இருந்தா இங்க உபாதேயத்துவம். ஸோ இந்த 3 விருத்த திரிகம். ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு இடத்துல வந்திருக்கு. அனதர் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இங்க வந்திருக்கு. இந்த 2 ஒரு யாகத்துல வந்து சேர்றது. என்ன பண்றது? சோமேன யாகம் பாவையே, யாகம் இஷ்டம் பாவையேத்துன யாகம் பிரதானமா அப்பிரதானமா? யாகம் அனுவாத்தியமா விதேயமா? யாகமானது உத்தேசமா இது உபாதேயமா? எப்படின்னு சொல்றது? ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு யாகத்துல ஒரே சமயத்துல வந்து நின்னா அது நியாயமா? அது விருத்த திருக்கத்வயம்னு பேர். 3 ப்ராப்பர்ட்டிஸ் 2 விரோதமா இருக்கிறது ஒரு யாகத்துல ஒரே சமயத்துல வந்து நிற்கிறது. ஸோ இப்படி இருக்கிறதுனால சோமேன யாகம் பாவையே, யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படாது.
அப்படின்னா சோமேன ஜெயித்தான்னு இருக்கு. இந்த ரெண்டு விதமா தான் அர்த்தம் சொல்ல முடியும். சோமேன யாகம் பாவையே தியாகேன இஷ்டம் பாவையேன்னு பிரிச்சாலும் சொல்லுங்க, சோமேன யாகேன இஷ்டம் பாவையேனாலும் சொல்லுங்க. ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷனும் சரியா வரல. அங்க பிரத்யட்ச விரோதம் வருது, இங்க விருத்தத்துக்கு துவயம் வருது. ஆகையால் என்ன பண்றது? இந்த வாக்கியத்தையே தூக்கி விடுங்க வேதத்துல இருந்து. கடைசியில் இது ஒரு விவகாரம் என்னடாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வேதமானது பரமஹிதேஷி. நமக்கு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்பதற்காகவே மகாபிரயத்னம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு எழுத்து கூட, ஒரு ஸ்வரமோ ஒரு எழுத்தோ தப்புன்னு தூக்கி போடணும்னு சொல்லப்படாது. அப்படி இருக்கும் பொழுது பரமாத்மாவுடைய மூச்சு காத்தோம்னா உங்களை படைச்சுதான் அந்த பரமாத்மா உங்களுடைய நல்லதுக்காக சொல்லியிருக்காரு சுவாமி. யாரும் கவனிக்கிறது இல்லைங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் அவ்வளவு வசதியாகுது. ஆகையால் அது தப்புன்னு சொல்லப்படாது. இப்படிப்பட்டதான இந்த சோமேன ஜெயதாங்கிற இத்தனை பெரிய வாக்கியத்தை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்னத்தான் பண்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணி, இது விரோதம் வர்றதுனால இதுக்கு என்ன பண்ணுவோம்? சோமவதா யாகேன இஷ்டம் பாவையேன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். சோமவதா யாகேனா எந்த யாகத்துல சோமம் எனக்கூடியதான திரவியம் உண்டோ. இப்ப சோம யாகேனான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோமத்துடன் கூடினதான யாகத்தினால் இஷ்டத்தை அடையும், இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கோம். சோமேன எஜேதாங்கிற இடத்துல சோமேன யாகேன இஷ்டம் பாவையேதுன்னு ஒரு அர்த்தம், சாமானாதிகரண்யேன அன்வயம். அது பிரத்யட்ச விரோதமா இருக்கிறதுனால அந்த அன்வயத்தை எடுத்துக்கல. சோமேன யாகம் பாவையே யாகேன இஷ்டம் பாவையேதுன்னு அது வையதிகரண்யேன அன்வயம், இதையும் எடுத்துக்கொள்ளல. ஏன்னா விருத்தத்துக்கு ஒரு யாகத்தில் ஒரே சமயத்துல ரெண்டு விருத்தமான அம்சங்கள் வருகிறது. ஆகையால் அதையும் எடுத்துக்கொள்ள முடியல, அதையும் விட்டுட்டோம். அப்ப இந்த யாகத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு என்னத்தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னா சோமவதா யாகேன இஷ்டம் பாவையே அப்படின்னு அர்த்தம். இது சித்தாந்தம். சோமத்துடன் கூடினதான எந்த யாகத்தில் சோமம் எனக்கூடியதான திரவியமும் உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த யாகத்தினால் இஷ்டத்தை அடையும். இது சித்தாந்த ரீதியா அர்த்தம். இந்த சோம சப்தத்துக்கு சோமவதா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன் பத்தில. இதுதான் மத்வர்த்த லட்சணான்னு. லட்சணான்னு என்ன அர்த்தம்? ஒரு பதம் முக்கியமாக ஒரு அர்த்தத்தை குறிக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை விட்டு அதை விட அடிஷனலான அர்த்தமோ இல்ல அதுல குறைச்சலான ஒரு அர்த்தத்தையோ எடுத்திருந்தால் அதுக்கு லட்சணம்னு பேரு. அந்த பதத்துக்கு சக்கியார்த்தத்தை டோட்டலா விட்டுனா விட்ட லட்சணம் ஜஹல் லட்சணம். அதை விடாம வேற இன்னொன்னு சேத்தண்டா அது ஹல் லட்சணான்னு பேரு. இப்ப இது என்ன? மத்வர்த்த லட்சணம். அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அதை விட்டு அத்துடன் கூடின எனக்கூடியதான மத்வர்த்த லட்சணையை எடுத்துருக்கேன். சோமவதா யாகேன இஷ்டம் பாவையேன்னு அர்த்தம். இப்ப இது வரைக்கும் இந்த சோமேன ஜெயிதாங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னேன். இப்ப பிரகிருதமா என்ன அர்த்தம் அது பார்க்கணும். இந்த சோமேன ஜெயிதா இருக்கிறதுல இது இந்த மீமாம்சா புத்தகத்துல முதல்ல இந்த விசாரம் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 20 பக்கம் மீமாம்சை வாசிக்கிறவன் யாரா சின்சியர் அவரான் அர்த்தம். அவனை விரட்டி அடிக்கிறதுக்காக அந்த போர்ஷனை தாண்டி விட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் மீமாம்சையில சொல்லணும்னா போயிடும். அந்த 20 பக்கத்துல அவனுக்கு ஒரு ஆட்டி அவரை கலக்கி மீமாம்சை கிட்டே வரவிடாம பண்றா. என்ன பண்றது? எல்லாம் முக்கியம்தான். சில பேர் ஒரு டைம் சில பேர் என்ன பண்ணுவான்னா சுலபமாக தெரியாமலேயே சொல்லிக் கொடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் தூரம் இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு 5-6 மாசத்துல அப்படின்னு ஆச்சரியப்படுவான். சில பேர் உனக்கு இது ஒன்றும் புரியப்படாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஆனவர் அப்புறம் அவன ஹிதேஷி தான், அது ஒரு அர்த்தம் இல்லை. சில பேருடைய அபிப்பிராயம் சாதாரணமாக எந்த கிரந்தத்திலையும் முதல் ஒரு 100 பக்கம் படிச்சு விடலாம், அவன் ரொம்ப சுலபமா போயிடும். எந்த கிரந்தம் அத்வைத்தியும் அப்படிதான். பிரதம பரீட்சை நல்ல வாட்சியம்னு வச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் முதல்ல அந்த பஞ்சமிச்சார்த்தங்கள், அதுக்கப்புறம் உபாதி, இது வரைக்கும் பார்த்தாலும் இப்பெல்லாம் ஒரு கதை மாதிரி தானே வருது. ஆனா முதல்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த சோமேன விஜயதா ரொம்ப பாடுபடுத்தினா இருக்கு. அது சோமேன விஜயதாக அது புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப சோமேன விஜயதான என்ன அர்த்தம் சொல்லலாம்? சோமத்தினால் யாகத்தை அடையும், யாகத்தினால் இஷ்டத்தை அடையும்னு அர்த்தம் சொல்லாதையும், சோமத்தினால் யாகத்தினால் இஷ்டத்தை அடையும்னு அர்த்தம் சொல்லாதையும், சோமம் கொண்டதான யாகத்தை, சோமத்தை திரவியமாக கொண்டதான யாகத்தினால் உங்களுடைய இஷ்டத்தை அடையும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அர்த்தம் பார்த்துட்டோம். இப்ப சோமேன விஜயதாங்கிற வாக்கியம் இருக்க சார் இருக்கு. அது அந்நியசேஷமா அனன்யசேஷமா சார்? அந்நியசேஷம் இல்லை. ஏன்னா சோம யாகத்தை விதிக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த வாக்கியம். சோமேன விஜயதாங்கிறது உற்பத்தி வாக்கியம்.
அது சோமயாகத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கே வந்திருக்கு. ஆனா இந்த வாக்கியம் அனன்ய சேஷமாக பிரதானமாக இண்டிபெண்டா இருந்த போதிலும் நீங்க என்ன சார் அர்த்தம் பண்ணிருக்கு? மானாந்தர விரோதமா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்கு? சோமவதா யாகேனான்னு அமுக்கியார்த்தம் பண்ணிருக்கு. அமுக்கியார்த்தம்னா வேற லட்சணார்த்தம் பண்ணிருக்கு. எங்க அனன்ய சேஷமா இருக்கோ அது முக்கியார்த்தம் தான் சொல்லணும். அத்வைத வாக்கியம் அனன்ய சேஷம், அது முக்கியார்த்தம்னு வாக்கத்துக்கு சொன்னாரு சொல்றீரே, இங்க அனன்ய சேஷமா இருந்தாலும் அமுக்கியார்த்தம் பண்ணியிருக்கே. அதனால அமுக்கியார்த்தம் முக்கியார்த்தம் நம்ம சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அனன்ய சேஷமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அனன்ய சேஷமா இருந்தால் முக்கியார்த்தத்தை கொள்ளணும்னு இல்லை. அனன்ய சேஷமா இருந்தாலும் பிரமாணாந்தர விரோதமா இருந்தால் அது அர்த்தத்தை வேற விதமா மாற்ற வேண்டியதுதான் வேதமா இருந்தாலும் அப்படிங்கிறது. அனன்ய சேஷேபி சோமேன ஏதா இத்தியாதோ வையதிகரண்யேன அன்வயே விருத்த திருகத்வயாபத்யா. பதம் பதமா அர்த்தம் புரியறதாரு பார்க்கிறோம். அனன்ய சேஷமாக இருந்த போதிலும் சோமேன ஜெயிதா இத்தியாதோ, சோமேன ஜெயிதா எனக்கூடியதான வாக்கியங்கள் போன்ற வாக்கியங்களில் வையதிகரண்யேன அன்வயே, வையதிகரண்யமா அன்வயம் பண்ணினோமே ஆனால் விருத்த திருகத்வயாபத்யா, ரெண்டு விருத்தமான மூணு அம்சங்கள், பரஸ்பர விருத்தமான மூணு அம்சங்கள், பிரதானத்துவம் குணத்துவம் அனவாத்தியத்துவம் விதேயத்துவம் உத்தேசியத்துவம் உபாதேயத்துவம் எனக்கூடியதான மூணு செட் வரும் பொழுது சரி அது வேண்டாம் என்பதற்காக சாமானாதிகரண்யேன அன்வையே, சாமானாதிகரண்ய அன்வயம் பட்டேன்னா சோமேன யாகேன இஷ்டம் பாவையன்னு சொன்னேன்னா பிரத்யக்ஷ அவிரோதாய, பிரத்யக்ஷம் சோமம் யாகமாகாதே, சோமங்கிறது திரவியம், யாகமானது ஒரு செயல், பிரத்யக்ஷ அவிரோதாய சோமவதாயாகேனா இது மத்வர்த்தலட்சணாயா ஆசிரயணாத். சோமவதாயாகேனா என்று மத்வர்த்த லட்சணம் எடுத்துருக்கு. ஆகையால் அனன்ய சேஷமா இருந்தாலும் பிரத்யக்ஷ விரோதமா இருக்கிறதுனால நீங்க வேற அர்த்தத்தை மாற்றிட்டு இருக்கு. ஏவம் இப்படியே விசார விதாயகே, விசாரத்தை விதிக்கிறது எது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா இது சூத்ரே. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற சூத்திரமானது என்ன பண்றது? விசாரம் பண்ணு. எதுக்காக விசாரம் பண்ணு? அப்பதான் அஜ்ஞானம் போகும். அத்தியானத்தேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சொல்லிருக்க பத்தியில. விசாரத்தை விதிக்கிறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா இது சூத்ரே தத் விஜிக்ஞாசஸ்வா இது ஸ்ருதௌச்சா. தத் விஜிக்ஞாச, இந்த சூத்திரத்துக்கு பேர் என்ன? தத் விஜிக்ஞாசஸ்வா அப்படிங்கிற சொல்லிட்டார். அங்கேயும் மானாந்தர அவிரோதேன வித்யன்வயாய, மானாந்தர விரோதம் இல்லாமல் அந்த விதியை அமைக்கணுங்கிறதுக்காக ஜிக்ஞாசா சப்தேன விசார லட்சணாயா. ஜிக்ஞாசா சப்தத்துக்கு விசாரம் அர்த்தம் சொல்லிருக்கேன். ஜிக்ஞாசான என்ன அர்த்தம்? ஞாதம் இச்சா. ஞாதம் இச்சா கர்த்தவியாமா. ஜிக்ஞாசா கர்த்தவியா தானே இருக்கேள். ஏன் கர்த்தவியா சேர்த்துருக்கு? அங்கே மூலத்துல கர்த்தவியான்னு இருக்கு. ஆத்மாவரே திரஷ்டவிய சுகவியா, அதனால தத் விஜிக்ஞாசஸ்வா அது செய்யு அப்படின்னு இருக்கேன். அதை செய்யுன்னா அதாவது தர்ம ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவியான்னு சேர்த்துக்கணும். இந்த கர்த்தவியான்னா ஜிக்ஞாசாங்கிறத ஜிக்ஞாசையை செய் அப்படின்னா தமிழ் அர்த்தம் சொன்னா நமக்கு விரோதம் தெரியல. ஜிக்ஞாசையை செய்யினா ஜிக்ஞாசையை செய்யினா ரைட்டு செய்யறோம் சார். ஜிக்ஞாசா குடமா செய்யறதுக்குன்னு ஜிக்ஞாசையை செய்யணும். அந்த ஜிக்ஞாசா என்ன சார்? அறிவை அறிய ஆசையை செய் அர்த்தம். அறியும் ஆசையை செய்யணும். ஆசையை பண்ண முடியுமா? ஆசையை பண்ண முடியும். அறிவை பண்ண முடியுமா? முடியாது. அறிவு வரணும்னா கேட்கலாம் சார். தெரியாத தெரியல எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கலாம். ஆனா அறிவை செய்யணும். அறிவும் பண்ண முடியாது, ஜிக்ஞாசையும் ஆரம்பிக்க முடியாது, செய்யவும் முடியாது ஆசைய. ஆனா ஜிக்ஞாசா கர்த்தவியான்னு ஆசையை செய்யுங்கிறது ஸ்ருதி. ஆசையை எப்படி செய்ய முடியும்? முடியாது. ஆகையால் என்ன பண்ணணும்னா ஜிக்ஞாசான விசாரம் அர்த்தம் எழுது. விசாரத்தை செய்யணும். நம்ம பண்ணலாமோ இல்லையா? அதாவது நமக்காக சூத்திரக்காரர் பண்ணியிருக்காரு. ஏதோ வாயுமா ஸ்ருதி சொல்லிட்டு பரிசையா பண்ணியிருக்காருங்க. முதல் அத்தியாயத்துல முழுக்க உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து விசாரம் பண்ணியிருக்காரு. நமக்காக சுகருத்துவா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உமக்காக தான் அவர் பொண்ணு ஆகல, நமக்கு என்ன விசாரம் பண்ணுங்கிறது நம்ம பண்றோமா? விசாரம் மேக்சிமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற உபனிஷத்தை நோட்டர் பண்ணிதான். அதை ஒண்ணுதான் பண்றான். தைத்தறிய பண்றத நோட்டர் பண்ணி ஆத்துல பூஜை என்னன்னா தைத்தறிய பண்றத பாராயணம் பண்றானே தவிர அதுக்கு அர்த்தம் விசாரம் பண்றானா? இல்லையே சார். விசாரம் தான் பண்ணணும். வேதாந்த வாக்கிய விசார அத்தியவசான நிர்வத்தாயி பிரம்மாவதி.
வேதாந்த வாக்கியத்தை விசாரம் பண்ணி அந்த அர்த்தமானது நிச்சயமான அர்த்தம் வருவதனால்தான் உங்களுக்கு பிரம்ம சாட்சா்காரம் வரப்போம். அப்ப அந்த அர்த்தத்தை யாராவது விசாரம் பண்றாளோ இல்லையே, உபனிஷத்து வாக்கியத்தை அப்படியே பார்க்கற ஏதோ ஒரு தரம் வாக்கியத்தை கேட்டுட்டான், நானும் பண்ணேன் புண்ணியத்துக்காக கேட்டா போல. இது புண்ணியத்துக்காக இல்ல, இப்பிறவையில நீங்க மோட்சத்தை அடையணும். அதுக்கு மறுபடியும் அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் தீர்மானமே நிச்சயமா இதுதான் அர்த்தம்னு உங்களுக்கு வரணும். அதுக்காக ஒரு தரம் கேட்டேன்னு சொல்லப்படாது. விசாரயன்னா மரணம் நைவாத்மானம் லபேத சேத் விசாரங்கள் சொல்றாரு. மரண பரியந்த விசாரம் பண்ண சாட்சா்காரம் வரல இல்ல, கவலைப்படாதே இல்ல. ஜன்மாந்தரே லபே தெய்வ பிரதிபந்த சயேததி. என்ன இதை தவிர நானிய பந்தா வித்யதேயனாய, இதை தவிர வேற வழி இல்லை சார். நான் என்ன பண்ணுவேன், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இது ஒண்ணுத்தான் வழி, இது விசாரம் ஒண்ணுத்தான் வழி. ஆகையால் இந்த விசாரம்ங்கிறது பண்ண வேண்டியதான ஒரு நிர்பந்தம் இருக்கு. நிர்பந்தம் இருக்கும் பொழுது விசாரம் பண்ணுன்னு சொன்னா விசாரத்தை பண்ண முடியாது. ஆசை எப்படி பண்ண முடியும், அறிவை எப்படி பண்ண முடியும், ஞானத்தையோ ஆசையோ பண்ண முடியாது. பண்ணுன்னு வேற விசாரம் சொல்றது, அதுக்கு பலம் வேற சொல்லியிருக்கு, விதி வாக்கியமா இருக்கு. என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல பிரத்யக்ஷ விரோதம் வருது, பண்ண முடியாது. ஆகையால் என்ன சார் பண்றதுன்னு விசாரம்ங்கிற பதத்துக்கு பண்ணக்கூடியதான பொருளா பண்ணி விடுந்தான். விசாரம்ங்கிற பதத்துக்கு எதை பண்ணலாம், நீங்க விசாரம் பண்ணலாம். இப்ப ஜிக்ஞாசைங்கிற பதமானது ஜிக்ஞாசம் பண்ண முடியாது, ஆசையோ அறிவையோ பண்ண முடியாது. இப்போ ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு அந்தர்நீதமாக இருக்கக்கூடியதாக விசாரம். அந்தர்நீதமா நடுவுல தொக்கி நிற்கிறது. அறிவு வரணும். அறிவுங்கிறது எப்படிப்பட்டதான அறிவு? அபரோட்சமான அறிவு வரணும். இந்த ஆசை பிறகு அந்த அறிவார்ந்த அபரோட்சமா வரணுமே, ஏன்னா அதுக்கு விசாரம் பண்ணினா தான் வரும். தேர்ஃபோர் விசாரம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற இடத்துல ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கு? விசாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். இங்க பிரத்யக்ஷ விரோதம் வருதுங்கிறதுக்காக விசாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். விதி வாக்கியத்துல பிரத்யக்ஷ விரோதம் வருதுன்னு விசாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கதே, பண்ணலாமா? அது அனன்ய சேஷம் வச்சு விதிவாக்கியம் வச்சு விதி வாக்கியத்துல விசாரம்னு அர்த்தம் பண்ணலாமா? மாத்திக்கலாமா? நீங்க மாத்திட்டு இருக்கல. அதனால என்ன தெரியுது, அனன்ய சேஷமா இருந்த போதிலும் பிரத்யக்ஷாதி பிரபாடங்களுக்கு விரோதமா இருந்தால் அதை அர்த்தம் மாத்திங்கோ. சரிப்பா, உனக்கு என்ன ஏன் இதனால லாபம்? அத்வைத வாக்கியமானது அனன்ய சேஷமா இருந்தாலும் அது மாற்றப்படாது. அனன்ய சேஷமா இருந்தாலும் முக்கியார்த்தம் தான் அதுக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ அனன்ய சேஷமா இருந்தாலும் முக்கியார்த்தத்தை மாற்ற அமுக்கியார்த்தம் பண்ணியிருக்கா இல்லையா? இதே போல அத்வைத வாக்கியத்துக்கும் அந்நியர்த்தம் பண்ணிக்கோ அப்படிங்கிற. அது எப்படி வந்தது? ஏவம் விசார விதாயகே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா இது சூத்ரே தத்விஜிக்ஞாசஸ்வா இது ஸ்ருதௌ ச மானாந்தர அவிரோதேன அவித்யன்வயாய ஜிக்ஞாசா சப்தேன விசார லட்சணாயா ஸ்வீகிருதத்வாத் அப்படி. அதே போலயே சர்வம் கல்விதம் பிரம்மா இத்தியாதௌ ச அமுக்கியார்த்ததாயா ஸ்வீகிருதத்வாத். சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜலானி சாந்த உபாசீதா அப்படின்னு. இதெல்லாம் பிரம்மம் தான் சார். சர்வம் பிரம்மம்னு இருக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அப்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் விருப்புகள் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது நம்ம மனசு எப்படிதான் இருக்கும்? கொந்தளிக்காம இருக்கும். அந்த கொந்தளிப்பு இல்லாம இருக்குமே, ஆனால் நீங்க சாந்தமாக உபாசனம் பண்ணணும். சரி, என்ன சார் உபாசனம் பண்றது? சக்கரதம் ஒரு வீடா மனோமய பிராண சரீரா பாரூபா, என்ன உபாசனம் பண்றதுன்னு மேல சொல்றது. இப்ப இந்த இடத்துல சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிற இடம் பார்த்தீங்களா, இதுல அமுக்கியார்த்தத்தை ஒத்துட்டு இருக்கேன். அதனால என்ன ஆச்சுது? சர்வஸ்யாபி வாக்கிய அவாட்சேய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேன. சர்வஸ்யாபி வாக்கியத்தை, இந்த முழு வாக்கியத்துக்கும் எங்க என்ன அர்த்தம்? அவாட்சேய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேன. அவாட்சியமான பிரம்மம்னு பிரம்மத்தை ஒரு வார்த்தையாலும் சொல்ல முடியாது. இது நீங்க முதல்ல நின்னது. பிரம்மத்தை யாராலையும் இது அப்ப நீங்க என்ன சார் பேசுறீங்கன்னா, எதை வாயால சொல்ல முடியாதோ, ஒரு சொல்லுக்கு பொருள் ஆகாதோ அதை பத்தி பேசுது. சொல்லுக்கு பொருளாத பொருளை சொல்லால் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லலாம், கேட்கலாம். சொல்லுக்கு பொருள் இல்லாதான பொருளை இது சொல்லுக்கு எட்டாதது என்றுதான் சொல்லிட்டு இருக்கும். இது இப்படி இந்த ஏதாவது ஒரு வாக்கியம் சொல்றதோ இல்ல. சகித மனசா ஸ்ருதி அபிதத்து. ஸ்ருதியும் நேரா பிரம்மத்தை சொல்லல. எப்படி சொல்றது? ஒரு லட்சணையா சொல், உபலட்சண மரியாதையாக சொல்றது. உபலட்சண மரியாதை எந்த பிரம்மமானது உலகத்தை படைத்ததாக, உலகத்தை காப்பாற்றுவதாக, உலகத்தை
தன்னிடத்துல கொண்டதாக நாம் புரிந்து கொண்டிருக்குமோ அந்த பிரம்மத்தை. பிரம்மத்துல ஜெகத்காரணத்துவங்கள்னா இல்ல. ஜெகத்து இருக்கும்போது அது யாரை படைச்சா? நீரும் படைக்கல, நானும் படைக்கல, அதை யார் இருக்கிறது? வேற எதோ படிச்சிருக்கலாம். அப்படி இது புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தன் உபலட்சிதமான அந்த பிரம்மத்தை புரிஞ்சுருக்கோம். காகோபலட்சிதம் தேவதத்த கிரகம்னு சொன்னா, நீங்க எப்பொழுது வீடு என்று அறிந்து கொண்டீங்களோ அப்பொழுதே அங்கே காக்கா இல்லை, முன்னால இருந்ததாக அறிந்து. அதே மாதிரி இந்த ஜெகத் காரணத்துவம் எல்லாம் அந்த பிரம்மத்தரணத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஏற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த பிரம்மமானது அவாச்சியம். ஏன் சார் அவாச்சியம்? அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஒரு பொருளானது ஒரு சொல்லால் சொல்லப்படுமையானால் அந்த பொருளில் ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பிரம்மத்துல ஜாதி இல்லை, ஏன்னா ஒரே பொருள் ஜாதி ஆகாது. கிரியை இல்லை, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம், கிரியை இல்லை. குணம் இல்லை, நிர்குணம். அது ஆகையால் ஜாதி, குணம், கிரியா சம்பந்தம் இருக்கா பிரம்மத்துல? இருக்கப்படாது. ஏன்? அசங்கோ கேயம் பொருடா. ஆகையால் ஒரு சொல்லாலையும் சொல்ல முடியாது பிரம்மம். ஆனா எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? அதனால்தான் கேனோபனிடத்துல பிரம்மத்தை பத்தி சொல்ல சொன்னேன்னா, எங்க நவித்மோ நவிஜானிமோ இதை ஜகது சிஷ்யாத் அந்நதே எவதத் விதிதா ததோ அவிதிதாததி இது சுஷ்டுபூர்வேஷாம் ஏனத்தத்வியாச ஜட்சதே அப்படின்னு முன்னோர்கள் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் நாங்க சொல்றோம் சார். கடைகள் எங்க குரு எனக்கு எப்படி சொல்லிருந்தாரு அப்படிதான் சொல்லுவேன் சார். இதுல நியூ மெத்தட் ஒன்றும், மெத்தடாலஜி ஒன்றும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் பியாண்ட் ஆல் யுவர் மெத்தடாலஜிஸ். அவ்வளவுதான் முழுக்க அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். அதனால இந்த ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேனா, இது அவாட்சமான ஒரு பிரம்மம். அதை எப்படி சொல்லணும்? எப்படியாவது சிஷ்யனுடைய மனசுல சேர்த்து கொடுக்கணும். அதை அறிந்தால் தானே முக்திங்கிற, அதை அறிந்தால்தான் முக்தி என்கிறது. அதை அறியும் பொருட்டு சொல்லணும். அது அறியறதுக்கு வழி சொல்லணும். அறியறதுக்கு வழி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமேயானால் லட்சணையா சொல்றது. ஆகையால் சர்வஸ்யாபி வாக்கிய அவாச்சிய பிரம்மணி லட்சணாயாக ஏவ இஷ்டத்வேன அமுக்கியார்த்தத்துவ நிஷேத அயோகாச்சா. ஆகையால் அமுக்கியார்த்தத்துவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றுதான் ஆகும். அன்வயானுபபத்தே தாத்பர்யானுபபத்தேவா லட்சணா பீஜஸ்ய. அன்வயானுபபத்தியோ தாத்பர்யானுபபத்தி. ஒரு பொருள் ஒரு வாக்கியத்துல லட்சணம் சொல்லணும்னா அது என்ன லட்சணம் சொல்லணும்? எதற்காக லட்சணம் சொல்லணும்? அன்வய அனுபவம். அது ரெண்டு வாக்கியங்களும் சேரப்படாது. கங்காயாம் கோஷான்னா கங்கையில இடச்செய்தினா, கங்கைன்னா பிரவாகம் அர்த்தம். பிரவாகத்துக்குள்ள இடச்செய்தி இருக்க முடியுமா? அன்வயமாக. ஆகையால் என்ன பண்ணணும்? இந்த வேர்டு அந்த வேர்டோட சேரலை சார். சேரலைன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும். ஸோ இந்த கங்கைங்கிற பதத்தை கங்கா தீரத்திலேன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எங்கே வேற டூ வேர்ட்ஸ் தே டோன்ட் ஜாயின் டுகெதர், அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மீனிங் ஜாயின் ஆகலைன்னா நம்ம அதுக்கு ஜாயவாரா போல பண்ணிவிட்டோம். பிரவாகத்துல இடச்சேரின்னு சொல்ல முடியாதுன்னா தீரத்துல இடச்சேரின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன? அன்வய அனுபவத்தி. சில இடத்துல அன்வயம் சரியா போயிடும், ஒன்றும் இருக்காது. ஆனாலும் அங்கே லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கும். கடிக்கம்பெல்லாம் உள்ள விடுன்னா, ஆகாரம் போட்டிருக்க முதல் பந்தி சொல்லியிருக்கான். தடிக்கம்பெல்லாம் வச்சுட்டு இருக்காளோ இல்லையா, ஆழ முதல்ல விடுங்க. வயசானவள முதல்ல பசி தாண்டாது. ஸோ தடிக்கம்பெல்லாம் உள்ள விடுன்னா, அவன் என்ன பண்ணினா வெறும் தடிக்கம்பெல்லாம் அவள்கிட்ட வந்து ஆயிடுச்சுன்னு வந்து ஒவ்வொரு இலைக்கு முன்னாடி தடிக்கம்பு வச்சு பிரயோஜனமா இல்லை. அவன் எஸ்டி பிரவேசி யாருன்னா தடிக்கம்பை உள்ள விடுன்னு என்ன அர்த்தம்? அது இல்லை. தடிக்கம்பு வச்சுட்டு இருக்கிறவாள் வயசானவாள முதல்ல விடுதா. இப்ப எஸ்டி பிரவேசாங்க அண்மைய அனுப்பது இல்லை. ஏன்? தடிக்கம்பை உள்ள விட்டதுனால ஒண்ணுதான் கொண்டு வந்து வைக்கலாமே. ஆனா சொல்றவனுடைய இன்டென்ஷன் அது இல்லை. அவனுடைய அபிப்பிராயம் வேறு. வயசானவாள் பசி தாங்க மாட்டான் முதல்ல. அவளை அனுப்புன்னு சொல்றதுக்காக எஸ்டி பிரவேசியாது. இங்க அன்வயானுபவத்தி இருந்த போதிலும் தாத்பர்யானுபவத்தி தான் இங்க. ஆகையால் தாத்பர்யானுபவத்தி தான் லட்சணாதி அப்படின்னு ரெண்டு மதங்கள் இருக்கு. அதனால அன்வயானுபவத்தே இந்த மாதிரி இடங்கள்ல இந்த லட்சணம் சொல்லும்போது இது முக்கியார்த்தம் தான் இருக்கு. இல்ல, லட்சணம்னாலே அமுக்கியார்த்தம் தானே. வாக்கியார்த்தத்துக்கு தான் முக்கியார்த்தம் உண்டு. மகா வாக்கியம் போது நம்ம முக்கியார்த்தம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதான் மேல சித்தாந்தம் சொல்ல போற. முக்கியார்த்தமோ அமுக்கியார்த்தமோ என்ன? வாக்கியத்தினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்கோ அதை சொன்னா அது முக்கியார்த்தம் அப்படின்னு நம்ம அதுக்கு லட்சணம் சொல்ல போறோம். அவங்க அபிப்பிராயம் வேறு. இப்ப பூர்வபட்சம் நடந்துட்டு இருக்கு. ஆனா பூர்வபட்சத்தை எப்படி நமக்கு தோன்றதுன்னு அந்த பூர்வபட்சி சொல்லும் பொழுது இதுவே சித்தாந்தமோன்னு ஒரு பிரமம் வரா போல தோன்றது. அவ்வளவு அது பூர்வபட்சம், அது ஜோர். ஆனா கடைசியில ஒரே க்ஷணம் சித்தாந்தத்தை பல லட்சணம் என்ன நடந்துட்டு இருக்கு. முக்கிய
முக்கிய பரம தாத்பரியம் எங்க இருக்கோ இந்த பிரகரணத்துக்கு அது சொன்னாதான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் லட்சணாபீஜஸ்ய அன்வயானுபத்தேஹ தாத்பர்யானுபத்தேர்வா லட்சணாபீஜஸ்ய விதி அவிதி சாதாரணத்வாச்சா. அதே போல சாபரந்து வச்சனம் சபரஸ்வாமி நவிதோ பரசப்தார்த்தான்னு சொன்னார் இல்லையா. சாபரந்து வச்சனம் அர்த்தவாத முக்கியத்துவாய அர்த்தவாதத்துக்கு முக்கியார்த்தத்தை சொல்லணும் என்பதற்காக விதௌ ந லட்சணா இதேவபரம். அதனால நவிதோபர சப்தார்த்தான்னு என்ன அர்த்தம்? அர்த்தவாதத்துக்கு முக்கியார்த்தத்தை கொடுக்கணும் என்பதன் பொருட்டு விதிக்கு வேற அர்த்தம் சொல்லணும்னு சொல்லாதீங்கோ. விதௌ ந லட்சணா இத்தியேவபரம் தஸ்மாத் ந பிரத்யக்ஷம் சப்த பாக்கியம். ஏதாவதா அவன் எங்க வந்து நிக்கிறான்னு பார்க்கணும். முதல்ல நம்ம பிரகரணம் வாசிக்கணும் அவனுடைய இன்டென்ஷன் என்ன, ஏன் இப்படி பேசினான்னு கவனிச்சுன்னு சொல்லுவாங்க. தஸ்மாத் ஆயால் பிரத்யக்ஷம் ந சப்த பாக்கியம். பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷம் சப்தத்தினால் பாதிக்கப்படவில்லை, பிரத்யக்ஷத்தினால் உயர்ந்தது. இது சேத்னா இது வரைக்கும் ஒரு பட்சம். நான் இல்லை அப்ப இது சேத்னா நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்க சொன்னதுல 1% கூட ஒத்துக்கல, டோட்டலி தப்புன்னு அர்த்தம். இது சத்தியம் அப்படின்னா அர்த்தாந்தங்கீகாரன்னு அர்த்தம். ஆமா இருந்தாலும் நீ சொல்றது ரைட்டு தான்ப்பா, இருந்தாலும் இந்த இடத்துல தனியா இருக்குன்னு சொல்ற போல வேற மாதிரி இருக்குன்னு சொன்னா இது சத்தியம்னு சொல்றது வழக்கம். இது சேத்தனா அப்படின்னா என்ன, டோட்டலி நெகேட்டட், நீ சொன்னதெல்லாம் தப்பு. அதோட மட்டும் இல்ல பாவ அனபோதாது, எங்களுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்கலையப்பா, நீ என்ன பண்றது, முதல்ல இருந்து பாடம் நடத்த வேண்டியதுதான், ஒன்றும் சரியா வர புரிஞ்சுக்க மாட்டேங்குதா. தாத்பரிய விஷய போதார்த்த போதகத்துவம் முக்கியார்த்தத்துவம். இப்ப முக்கியார்த்தம்னு என்ன, வாக்கியார்த்தம் முக்கியார்த்தம், லட்சணம் சொன்னா அமுக்கியார்த்தம்னு நீ நினைச்சுட்டு இருக்கேன் நேரம். முக்கியார்த்தம்னு என்ன தெரியுமா, தாத்பரிய விஷய பூத அர்த்த போதகத்துவம். டோட்டலா இந்த பிரகரணம் எதை சொல்ல வந்ததோ அதை சொல்றது, அதை நம்ம சொன்னோமே ஏன்னா அது முக்கியார்த்தம். தாத்பரிய விஷய பூத அர்த்த போதகத்துவம் முக்கியார்த்தத்துவம் ந சக்கியார்த்தமாத சக்கியார்த்த மாத்திர போதகத்துவம் அந்யார்த்த தாத்பரியகத்துவம் ச அமுக்கியார்த்தத்துவம். அங்கே தெரிஞ்சுக்கணும், அந்யார்த்த தாத்பரியகத்துவம் அமுக்கியார்த்தத்துவம் அப்படி இருக்கணும். லாட்சணிகத்துவம் மாத்திரம் ததாச்ச அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னதான அம்சத்தை விஸ்தாரப்படுத்துறார். ஏன்னா பூர்வபட்சி சொன்ன அம்சம் நம்ம பார்த்தோம், அது தப்புன்னு சொல்லியாச்சு. இப்ப அது தப்புங்கிறதுக்காக அவன் சொன்ன திருஷ்டாந்தங்கள்ல நம்ம எடுத்து சொல்லணுமோ இல்லையோ, அதை சொல்றது மட்டும் இல்லாமல் அத்வைத வாக்கியமானது மகா தாத்பரியத்தோட கூடியிருக்கு. ஆகையால் அதை சொல்லக்கூடிய அம்சம் முக்கியார்த்தம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லணும். அப்பதான் நீக்கு அதை சொல்றதுக்காக மீதி பகுதி இருக்கு. இதை அடுத்த வாரம்